ஹாய் மகளே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்களோட கிச்சன் டே ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் சைவ இறைச்சின்னு நான் சொல்லக்கூடிய கருணக்கிழங்கு கறி தான் செய்ய போகிறேன். என்னதான் இறைச்சி கறி ஒரு டேஸ்டாக இருந்தாலும் அதை விட நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு கறி. இந்த கறியை நான் எப்படி சுவையாக செய்கிறேன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இந்த கறியை நான் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவில் தான் கருணக்கிழங்கை வாங்கி வந்திருந்தேன். எப்பயுமே கருணக்கிழங்குல தோல் சீவ முதல் கைக்கு தேங்காய் பூசிட்டு தான் தோலை சீவணும். ஏன்னு சொன்னால் கை இல்லைண்டா கடிக்கும். நான் நல்ல வடிவாகவே தேங்காய் பூசிட்டு தோலெல்லாம் சீவி எங்களுக்கு அளவான சைஸில் இந்த கிழங்கை முதல்ல வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்த பிறகு உப்பு சேர்த்த தண்ணியில் நல்ல வடிவாகவே 2-3 தரம் கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கிழங்குக்கு தேவையான அளவு உப்பையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். இது ரெண்டையுமே நல்லா அந்த கிழங்குல சேர மட்டும் ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சு கொள்ளுவோம். இதுக்கு பிறகு இந்த கிழங்கு நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக அடுப்பை நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளுவோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் கருணக்கிழங்கை பொரிச்சு சமைச்சோம்னு சொன்னால் இறைச்சி கறி கூட தோற்று போயிடும். அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ஓகே, நாங்கள் அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேங்காய் சேர்த்து கொள்ளுவோம். தேங்காய் நல்லாவே கொதிச்சு வந்த பிறகுதான் இந்த கிழங்கு நாங்கள் அதில் சேர்த்து கொள்ளணும். எங்களுக்கு தேங்காய் நல்லாவே கொதிச்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் உப்பும் மஞ்சளும் சேர்த்து பிரட்டி வச்சிருந்ததான கருணக்கிழங்கை இதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த கிழங்கை பொரிக்கும் போது நல்ல மொறுண்டு பொரிக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த கிழங்கு கொஞ்சம் பொன்னிறமாக வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். வந்த பிறகு நாங்கள் இந்த கிழங்கை பொரித்து எடுத்துடணும். நல்லா மொறுண்டு பொரிச்சா எங்களுக்கு இந்த கறி சுவையாக இருக்காது. அதுக்காக நாங்கள் பொன்னிறமாக வந்தோடனே இந்த கிழங்கு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சு கொள்ளுவோம். உண்மையிலேயே கருணக்கிழங்குல டெவல் கூட செய்யலாம். சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு டெவல். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் உங்களுக்கு கருணக்கிழங்கு டெவல் எப்படி செய்கிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இந்த கறி செய்கிறதுக்கு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு கடுகையும் சேர்த்து கொள்ளுவோம், பெரிய சீரகத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட கூட கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். வாசத்துக்கு ரொம்ப கருவேப்பமிலையும் இதில் சேர்த்து கொள்ளுவோம். ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட கூட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த கறிக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் சின்ன வெங்காயத்தை வெட்டாமலே சேர்த்து கொள்ளுவோம். அது பொரிஞ்சு வரைக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதோட கூட ஒரு கரண்டி மசாலா தூளும் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இது எல்லாத்தையுமே நல்ல வடிவாகவே ஒருக்கா வறுத்து எடுப்போம். இந்த தூள் வறுத்து வர அதுவும் ஒரு வித்தியாசமான வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி எண்ணெயில் அந்த தூளை வறுத்து எடுக்கிறோம். அதோடு கூட புளித்தண்ணி நான் பல புளியை 2ஆம் பாலில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்து கொண்டேன். அதையும் கொஞ்சமாக கொதி வர மட்டும் நாங்கள் இதை கிண்டி விடுவோம். அதோட முதலே கருணக்கிழங்குக்கு உப்பு சேர்த்து தான் பொரிச்சிருந்தோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை நாங்கள் சேர்த்துட்டு முதலாவது தேங்காய் பாலை இப்போ நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்ததோட பொரித்து எடுத்து வச்சுருந்ததான கருணக்கிழங்கையும் இதில் இப்போ சேர்த்து கொள்ள போகிறோம். இது ஒருக்கா வடிவாக கிண்டி விடுவோம். நாங்கள் சேர்த்ததான தூள், மசாலா தூள் எல்லாமே சேர்ந்து இதோட நல்ல வடிவாகவே ஊறி வரும். அது மட்டும் நாங்கள் மூடக்கூடாது, திறந்தே கிண்டி விடுவோம். கிண்டி விட்ட பிறகு இது கொஞ்சம் கொதிச்சு வரும். கொதிச்சு வர டைமில் நாங்கள் இடித்து வச்சுருந்ததான உள்ளிப்பூடை இதில் சேர்த்து கொள்ளுவோம். கடைசியில் எப்பயுமே உள்ளிப்பூடு சேர்த்தா நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஓகே, நாங்கள் திருப்பி வடிவாகவே ஒருக்கா கிண்டி விடுவோம். கிண்டிட்டு நல்லாவே திறந்தே அவிய விட்டு கொள்ளுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி திறந்தே நாங்கள் அவிய விட்டு கொள்ளுவோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பச்சை வாசனை எல்லாமே எங்களுக்கு நல்ல வடிவாகவே போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் மூடி தணலில் விட்டால் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் திருப்பி வடிவாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாகவே தணலில் விடுவோம். விட்ட பிறகு நாங்கள் ஒரு 2-3 நிமிஷம் திருப்பியும் மூடி விடுவோம். அந்த கறி நல்ல தணலில் நல்ல வடிவாகவே அவிஞ்சு வரும். கருணக்கிழங்கு நாங்கள் பொரிச்சு தானே சமைச்சிருந்தோம். அதால் அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே நல்ல வடிவாகவே திரண்டு இந்த கறி வரும். பாருங்கள், 2 நிமிஷம் அப்படி திறந்து பாருங்கள். இந்த கறி எப்படி வந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. நல்ல வடிவாகவே அந்த பால் எல்லாமே சேர்ந்து திரண்டு உண்மையிலேயே இதை பார்த்தா
இறைச்சி கறின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த கருணக்கிழங்கு கறியை நான் செய்த மாதிரி இப்படி சமைச்சு பாருங்கள். உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும். யாருக்கெல்லாம் கருணக்கிழங்கு பிடிக்குது இல்லையோ இந்த கறியை இப்படி ஒருக்கா வச்சு கொடுங்க. அதுக்கு பிறகு பிடிக்குது இல்லையான்றதை நீங்களே தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ஓகே, எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சமையல் காணொளியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.